வேக்காடுனா வேக்காடு அநியாயத்துக்கு ஊறப்பட்ட வேக்காடாக இருக்குங்க. உஷ்ணத்தெல்லாம் கிளம்பவே கூடாது. மூவ் பண்ண. ஓகே. இந்த மைக்குக்கு ஒரு செட்டப் பண்ணிட்டுக்கிற நண்பர்களே, இப்படி பண்ணால் தான் பேச முடியும், அப்போ தான் வாய்க்கிட்ட இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஆடியோ நல்லா கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது வேறு ஆகணும் அடிச்சுக்கினேங்கிறான். என்ன மாதிரியான ஒரு செட்டப் பண்ணுறது நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த இது இருக்குல்ல, இதில் வந்து சார்ஜிங் போட்டு இதில் அப்படியே பவர் ஏற்றிட்டே வரும். நான் அப்படியே கேமரா அப்போ அதில் போட்டு சார்ஜ் ஏற்றிப்பேன். திஸ் இஸ் த பைக் செட்டப். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் டூரிங் மிஷின். அப்படி பக்கம் ரெடி பண்ணுறோன்னா அதாங்க நம்ம. இதை பார்த்திங்கன்னா நம்ம பையன் மார்க், சாந்தா காரில் வந்து அப்படி ரெடி ஆகுங்க. அப்படி கிளம்ப வேண்டியதான். ஓகே ரைட், ஃபிட் பண்ணிப்போமா? தேர்த்து ஊற்றுது அப்பா, சீக்கிரம் கிளம்பா தான் ஆகும். காய்ஸ், ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த ஒரு ட்ரிப் அமைஞ்சிருச்சு ஒரு வழியாக. அது என்ன ட்ரிப் ஆல்ரெடி எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரிப்பு தான் போகிறோம். நைஸ் ட்ரிப். அந்த மாதிரி கியர் அப் பண்ணிட்டு டாமினோவில் போகணுன்னு நினச்சதெல்லாம் முன்னாடியே நிறைவேறுகிறது. கியரில் எந்த குறைபாடும் இல்லையா செக் பண்ணிப்போம். ஜாக்கெட், க்ளவுஸ், நீ கார்டு, ஷூஸ், ஓகே, ஹெல்மெட், இன்டர்காம். இப்போ தான் பாட்டே போடல பார்த்தீங்களா? பாட்டுலாம் எப்படி சர்வை பண்ணுறது? என்னையா பெட்ரோல் போடுறதுக்குண்ணா எவ்வளோ நேரம்? ஐயோ, சரி போட்டே இருங்க, அதுக்குள்ளே அதை அட்டாச் பண்ணிடுறோம். கிளம்பிட வேண்டாம், கரெக்டாக போய் கிளம்ப வேண்டாம். இந்த போட்டலில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். க்ளவுஸையும் போட்டு போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி தொலையாது நேரத்தில். இது வேறு லெதர் க்ளவுஸில் ஒரு வெறுப்பு, கை நனைஞ்சு போய் ஈரமாயிடுச்சுன்னா ஏறாது அவசியத்தில். சரியாக போச்சு. இந்த சைட் ஸ்டாண்டில் பிரச்சனை ஒரு பிரச்சனையாகுது எனக்கு. சென்டர் ஸ்டாண்ட் ஒன்று போட்டு விட்டேன், சைட் ஸ்டாண்ட் சென்சர் வேலை செய்ய மாட்டேங்குது. ஒன்றும் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, நீ ரன்னிங்கில் எதுவும் ஆயிரம் தலைவா. ஐயோ, நான் என்ன பண்ணிவிட்டேன், சென்டர் ஸ்டாண்டு ஒன்று மாட்டின வண்டிக்கு. ஆக்சுவலாக டாமினருக்கு சென்டர் ஸ்டாண்டு கிடையாது. சரி, போட்டு சைட் ஸ்டாண்டில் ஒரு சென்சார் ஒன்று இருக்கும். அந்த சென்சாரை பைபாஸ் பண்ண மாதிரி ஒரு பிளேட்டு நடுவில் ஒன்று வச்சு விட்டு இதை போட்ட உடனே அது சரியாக ஃபிட் ஆகலை போல். அதனால் என்ன ஆகுதுன்னா, அப்பப்போ சைட் ஸ்டாண்டில் ஒரு பிரச்சனையாகுது. என்ன பிரச்சனைனா, அப்பப்போ சென்சார் ஃபால்ஸ் ரீடிங் பண்ணுது. சைட் ஸ்டாண்டு வந்து நீங்கள் கீழே தான் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சைட் ஸ்டாண்டு கீழே இருந்தால் வண்டி இன்ஜின் ஓடாது. என்ன நடக்க போதோ கடவுளே, கத்திரையே கூடவே வந்து காப்பாற்றுங்க. ஊருக்கு கொண்டு இது உருப்படியாக ரெடி பண்ணிடணும் வேறு. ஓகே, பரவாயில்லாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்னப்பா செக்கிங்கப்பா? நீ என்னப்பா செக் பண்ணுறது? நான் கேமரா செக் பண்ணுறேன் போகணும். எப்படி? அதாங்க வாழ்க்கையில் சும்மா ஒரு செக் போஸ்ட் வந்துருச்சுன்னு வாழ்க்கையை தடங்கலாக ஆகிடுச்சுன்னு நினச்சிடக்கூடாது. அதையும் தாண்டி போகணும். பல செக் போஸ்ட் வரும், அதையும் தாண்டி போகணும். ரொம்ப சொல்ல போகிறாங்களா? ஆமாம் சார். என்னென்னா, ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டாப்பிங் போட்டிருக்கோம். ஸ்டாப்பிங் போட்டு அந்த காரு செக் போஸ்ட் காமிச்சோம் இல்லையா,
கார் தான் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம கார் மாதிரி தான் இருக்குது. ஸ்லோ பண்ணுறாங்க. பரவாயில்ல, நல்ல மனுஷங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்லோ பண்ணால் ஓகே தான். ஏற்றாமல் வந்தால் சரி. வாங்கிட்டாங்க எங்க உள்ள வச்சுன்னா எப்படி கேட்கும்? அவங்ககிட்ட என்னாச்சும் கொடுக்கலாம். ஏன் பேசிட்டு வந்தீங்களா? நான் எதுக்கு திரும்ப குத்துட்டு போனேன் வாங்கிட்டாக்கி. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இறங்கி நான் ஆன் பண்ணி பேசிப்பேன். அதுக்கு இங்கே போட்டு பிரச்சனை இல்லை. ஆமாம். ஒன்றா ஒன்லே ஆகுது. இல்லை இல்லை ஒன்றில் தான் இருக்கு. அவ்வளோதாங்க. ஸ்டாப்பிங் போட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு. இந்த மார்க் பையன் தான் சன்ரைஸ் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தான். ஆசைப்படியே நடக்க போகுது. ஆனால் என்ன ஏற்காடில் ஹைவேஸில் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூக்காண்டை மட்டும் வேறு இருக்குது. அது எதனா ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். டீ கடைன்னா டீ கடைன்னா ஹோட்டல் இருக்குது. புரியல. டீ கடைன்னு சொன்னால் ஹோட்டல் தான் இருக்குது. இங்கே டீ கடை இருந்துச்சு. டீ இல்லையாண்ணா? அழகான ஒரு சன்ரைஸ். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கிட்ட ஒரு ஹைவே சேலம் என்ட்ரன்ஸுக்கிட்ட வந்து உட்காந்துருக்கோம். நாங்கள்லாம் பைக்கர்ஸ். நாங்கள் இப்படி தான் கிளப்பிட்டு வந்துடுவோம். வந்துட்டு உட்காந்து வெயிட் பண்ணிருப்போம். கார் வந்துகிட்ருக்கு. காருக்காக வெயிட் பண்ணிருக்கோம். காரில் தான் நம்ம ஃபகாத் ப்ரோ, முன்னா பாய், மாதேஷ் மற்றும் சாந்தா வந்துகிட்டு இருக்காங்க. எம்மாண்ணா சீக்கிரம் வாங்க. நண்பர்களே, நம்ம நண்பர்கள் வந்துட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்கோ. அப்படியே சார்ஜிங் வேலைப்பாடுகளை செஞ்சோம்னா. எங்கே கிளம்புறீங்க? ஐயையோ கிளம்பக்கூடாது, இருங்க கொஞ்சம் பொறுங்க. நான் கியரப் ஆகிறதே இப்போ நீங்கள் ட்ரெயின் கொடுக்கும்போது போவீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே கிளம்புன மார்க் எப்படி? என்ன மார்க்கு பரவாயில்ல. இது வேறு லோ ஃபியூல்னு காட்டுது. இதை நம்பி போகலாமா என்னன்னு வேறு தெரியலை. ஒரு பெட்ரோல் பங்காக பார்த்து ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் வச்சுலான்னு பார்க்குறேன். இது ஃபியூல் போட வேண்டிய நேரம். கொஞ்ச நேரத்துலேயே ஃபியூல் கம்மியாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் டாப் அப் பண்ணிட்டு போனோம்னா கொஞ்சம் தைரியமாக போயிட்டு வரும். 500. பையா போட்டலாம் 510 ரூபா. 510 கேஷாக இருக்குது. 2 ரூபாய் ஜிபே போட்டுருங்க. அது வேறு ஃபோன் எடுத்து பண்ணுச்சு. அப்படியே 500 மட்டும் போட்டுருங்க. புரியல. 500 மட்டும் போட்டுருங்க. அது வேறு ஜிபே பண்ணிட்டுருக்கணும். அதான் 10 ரூபாய் ஜிபே பண்ணிக்கிறீங்களா கேட்குறேன். வேணாம். ஃபோன் எடுத்து இது பண்ணணும். அதுக்கு ஃபோன் உள்ளே விட்டு அது வேறு நோண்டிட்டு இருக்கணும். கேபிள் போட்டு வச்சுக்கிறேன். ஓ ஏனா உண்ணா இந்த இஷ்யூ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. சைட் ஸ்டாண்ட் மேட்ரு. எனக்கு தூக்கம் வந்து தூங்க முடியாமல் கடைசியில் அந்த தூக்கம் தெளிஞ்சு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். மேபி தூக்கன்றதை தாண்டி டயர்ட்னஸ் தான். அந்த ஒரு வெக்கையில் தூக்கத்தில் அவசரப்பட்டுட்டதுனால அப்படி இருந்திருக்கு எனக்கு. என்னப்பா யோசிக்கிற? அப்படி போகணுமா இல்லையா? யோசிக்கிற அப்படி போயிருக்கணுமா அப்படின்ட்டு. ரூட்டு தெரியலையா? லெஃப்ட்டு ஷோ டேர்ன் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஊரை சுற்றி போக தான் இருக்கும். அதனால் நான் முடிவு சீக்கிரம். பின்னாடி வரவங்க வேறு பீதியாக வானுங்க. இது கூட மார்க்கெட் ரூட்டில் கூப்பிட்டு வந்தேன். என்ன பையா தெரிஞ்சு தான் வரானா தெரியாமல் கூப்பிட்டு வரானா தெரியலையே. எக்ஸ்ட்ரா காட்டுது. முன்னே 29 கிலோமீட்டருக்கு காமிச்சிது எஸ்டிமேட்டடு. இப்போ 30 காட்டுது.
30 ஆக்சுவலி சுத்தலை விட்டாண்டியே பையன் சுற்றி கூட்டின்னு போகிறாண்டியே மாட்டினாண்டியே மறுபடியும் தூக்கம் வருது வெயில் அடிக்க ஆக்சுவலாக அது தூக்கம் கிடையாது, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் சொல்லலை ஏற்காடு எப்படி போகுதுன்னு கேட்டால் அப்படி சுற்றிட்டு போங்கன்றாங்க. போவாதரா நில்றா வையாடி நவுந்துங்க ப்ளீஸ், நவுந்துங்க வராதிங்க. அவ்வளோதான் போயிட்டான் அந்த பையன், மாட்டின்னு முடிக்க வேண்டியதான். நான் என்னடா அது கொடுமா சரி. ரன்னியில் தயவுசெய்து வந்து தொலையாதுப்பா, பேசாமல் ஃபோனை எடுத்து வெளியே வச்சு அதை பார்த்தே போயிடலாம். போனது எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, தேவையில்லாமல் இதுக்குள்ளே கூப்பிட்டு போயிருக்கடாண்ணா. நிறுத்தின வேறு ஆனால் இதோடையமோ தெரில, வழி இல்லை. மேப் போட்டால் தாண்டி வேலைக்காகும். ஹலோ, சைட் ஸ்டாண்ட் மறுபடியும் காமிச்சுனா ஆஃப் ஆகிடுச்சு வண்டி. மாறி விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு கோயில் ஒன்று இருக்குது, கோயில் நின்றுக்கிறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி, வரான். அப்படியே நேரம் வர வேண்டியதானே? சரி ஓகே. தெரியும் எங்கே மிஸ்டேக் ஆச்சு எனக்கு தெரியும். அதாவது ஃபகத் ப்ரோ கால் பண்ணார், ப்ரோ எங்கே இருக்கீங்க, தாண்டிட்டீங்களா, ரைட் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் நம்ம காரை போட்டு நின்றுருக்கோம் அப்படின்னாரு. எங்கே இருக்குன்னு தெரில. பாட்டிஸ் என்ன நீங்கள் என்ன ஸ்கூட்டி பக்கம் ஆல்ரெடி இருக்கிற அங்கிள்ஸ் போதாதா? மொட்டையாக திடீர்னு ஒரு கார் வரும், ஹோட்டல் வரும்னா எங்களுக்கு என்ன தெரியும்? யார்கிட்ட போவோம்? ரைட் சைடில் ஹோட்டலு, லெஃப்டில் இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த கார் எங்கே இருக்கு? இன்னும் மார்க்கெட்டை பேசினாரா? எங்கேயோ ரைட் சைடில் ஹோட்டல் இருக்கும், கார் நிப்பாட்டிட்டு இருக்கோன்னு சொன்னார். தாண்டி வந்துட்டோமா? உன்கிட்ட சொன்னாரா? தெரில, பார்ப்போமா. எனக்கு இப்போ சாப்பிட்ற மூடும் கிடையாது. அவர்த்து லைவ் ஆஃபில் இருக்குது. தெய்வமே, சைட் ஸ்டாண்ட் எதுவும் காமிச்சிடாத, அவ்வளோதான். அப்படியே கிளம்பு. யோ எதுக்கெல்லாம் போய் பொறுத்தாகுது வாழ்க்கையில். ஐ கெஸ் நம்ம ஏற்காடு நெருங்கிட்டோம். இனிமேல் நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்துச்சு போரு, எம்மா பிடிச்சிருவாங்கன்னே நினச்சேன். இதுனா காஃபி ஸ்டாப். காஃபிக்கு ஸ்பெல்லிங் தெரியாது இடியட்ஸ். ஜஸ்ட் ஃபார் ஜோக்கா. எங்கே மழை ஸ்டார்டிங்கே வந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன உங்கள் ஹோட்டலு? இன்னும் நான் சொல்கிறது தாண்டிட்டோமா?
லைவ் லொக்கேஷனாச்சும் கட் பண்ணாமல் வந்துருக்கலாம், பார்த்துட்டு வந்துருப்போம். எங்கே இருக்கிறோம்? சின்ன கல்பட்டின்னு ஒன்று இருக்குது, நம்ம சத்யா நகர் வேறு எங்கேயும் இருக்கிறோம். இதோ எம்மாந்தூரத்தில் இருக்கிறோம். வந்துட்டோம். எத்தனை கிலோமீட்டர்? முன்னாடி ஏறிட்டோம், அவங்க வந்தால் தான் அதுக்கப்புறம் சாப்பிட்ருக்காங்க. நம்ம எல்லாம் இங்கே எங்கேயா சாப்பிட்ருவோம். பசிக்குது உனக்கு சாப்பிட்ற மாதிரியே? இல்லை, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். எனக்கு பசிக்கல. எனக்கு சுத்தமாக சாப்பிட்ற ஐடியாவும் கிடையாது. வேணா டீ கடை என்ன இதாக போகிறேன், டீ கடை டீயை போட்டு பிஸ்கட் கிஸ்கட். ஆ ஏய் சரி, கால் பக்கத்து ப்ரோ. என்னடா ஏய்? இத்து போய் செத்து போன பாட்டெல்லாம் ஓடுது, ஏன் இப்படி போகணும் தெரியாது தெரில. நல்ல நல்ல பாட்டெல்லாம் வச்சுருக்கேன். நானே எடுக்கிறேன். யார் போனீங்க? டேய் சை வரி, ஒரு இடம் நின்றக்கூடாது.